ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், ఎలా இருக்கீங்க? நான் உங்கள் சிம்மா. நம்ம வந்து பார்த்தீங்கன்னா இப்போ சென்னை எக்மோரில் இருக்கோம். நம்ம எங்கே போகிறோம் அப்படின்னா, உங்களுக்கு தமிழை பார்த்து தெரிஞ்சுக்கோம். ஆமாம் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வந்து மதுரை போகிறோம். மதுரைக்கு எதில் போகிறோம்னா, அதிவிரைவு வண்டி பாண்டியன் எக்ஸ்பிரஸ் தான் போகிறோம். இந்த வாட்டி நம்ம கூட யார் வந்திருக்கா அப்படின்னா, மணியண்ணா தான் வந்திருக்காரு. ஸோ இந்த வாட்டியும் நமக்கு கூட வந்துட்டு மணியண்ணா தான். ஸோ நம்ம மதுரையில் 4 நாள் வேற லெவல்ல எக்ஸ்ப்ளோர் பண்ண போறோம். வாங்க, அதுவும் எல்லாருடைய ஃபேவரட் பாண்டியன் எக்ஸ்பிரஸ் அதிவிரைவு வண்டி. சூப்பரா நமக்கு இங்கிருந்து 9:40 இங்கிருந்து கிளம்புது. நம்மளுடைய கோச் S1. அதுல நம்மளுடைய எப்பயுமே ஃபேவரட் என்ன உங்களுக்கு தெரியும்ல, என்னன்னு கமெண்ட் பண்ணுங்க, நான் உள்ள போய் சொல்றேன் என்னன்ட்டு. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வந்து S1 கோச் வந்து ஓபன் பண்ணிட்டாங்க. அங்க உள்ள போலாம். ஜெய் ஸ்ரீராம். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வந்து இந்த S1 கோச் வந்துட்டோம். நம்மளுடைய ஃபேவரட் உங்களுக்கு எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். கமெண்ட் பண்ணிருக்கீங்களா, நான் பாக்குறேன். நம்மளுடைய ஃபேவரட் எப்பவுமே வந்து பாத்தீங்கன்னா சைடு ஹப்பரு. மணி எனக்கு எப்பவுமே போல சைடு லோயர் கிடைச்சிருக்கு. ஸோ நம்ம வந்து ஸ்லீப்பர் கோச், அதாவது நார்மல் கோச் நம்ம பயணம் பண்றோம். இது இங்கேருந்து நம்ம மதுரைக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஆளுக்கு 325 ரூபா வருது. பிளஸ் ஆன்லைன் சார்ஜஸ் இருக்கும். அதே போல நீங்க வந்து தேர்ட் ஏசியில வரதா இருந்தீங்கன்னா 835 ரூபா வரும். பிளஸ் ஆன்லைன் சார்ஜஸ் இருக்கும். சரிங்களா? ஸோ இந்த பாண்டியன் எக்ஸ்பிரஸ் வந்து எப்பயுமே வந்து பாத்தீங்கன்னா மார்னிங் வந்து உங்களுக்கு ஒரு 5:35 ரீச் ஆகிற மாதிரி காமிச்சிருக்கு. கரெக்டா போதா, டிலேல போதா அப்படின்றத நாளைக்கு மார்னிங் பார்க்கலாம். கீப் வாட்சிங். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், குட் மார்னிங். நம்ம வந்து மதுரை வந்துட்டோம். வீரமலைஞ்ச மண்ணு, தூங்கா நகரம், அவ்வளோ பிஸியா எப்பவுமே இருந்துட்டே இருப்பாங்க. ஸோ இன்னைக்கு நம்ம வந்து மதுரை கால் பதிச்சிட்டோம். ஸோ போயிட்டு நம்ம போயிட்டு ரூம் செக்இன் மதியானம் தான். ஆனால் பட் இப்போ போய் கேட்போம், ஃப்ரீயா இருந்தால் கப்பலே எடுத்துக்கலாம். போயிட்டு 10 வருஷம் கண்டிப்பாக பண்றேன். வாங்க இப்போ நம்ம இந்த பிளாட்ஃபார்ம் விட்டு நம்ம வெளியே போவோம். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வந்து இந்த மாதிரி ஒரு நான் வந்து வெளியே வந்து பார்த்ததில்லை. ஸ்டேஷன் மதுரை விட்டு வெளியே வந்த உடனே, மதுரை ரயில்வே ஸ்டேஷன் விட்டு வெளியே வந்த உடனே கிட்டத்தட்ட இங்கே ஆட்டோ மட்டுமே ஒரு 60 ஆட்டோ இருக்கும். உங்களுக்கு காமிக்கிறேன். அப்போ எந்த அளவுக்கு வந்து இங்கே டிமாண்ட் இருக்குன்னு பாருங்க. 60 ஆட்டோ கைடு இருக்கு, கன்ஃபார்மாக சொல்லலாம். அந்த அளவுக்கு ஆட்டோ இருக்கு. காமிக்கிறேன் பாருங்க. பார்த்தீங்களா, இன்னும் போயிட்டே இருக்கு. ஸோ அந்த அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ரயில்வே ஸ்டேஷனை சுற்றிக்கிறதுக்கு ஒரு 50லேருந்து 60 ஆட்டோ பார்க்க முடியுது. ஸோ நம்ம இங்கேருந்து நம்ம பக்கத்தில் இருக்கக்கூடிய மீனாட்சி அம்மன் கோவிலுக்கு அந்த ஸ்ட்ரீட்லேயே தான் நம்ம ரூம் போட்டிருக்கோம். சரி வாங்க, அங்கே போயிட்டு மற்ற விஷயங்கள் பார்க்கலாம். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வந்து பார்த்தீங்கன்னா இங்கே மீனாட்சி அம்மன் கோவில் பக்கத்தில் இருக்கக்கூடிய நம்ம வந்து டெம்பிள் வியூ அப்படியே அனெக்ஸ் அப்படின்னு சொல்லி ஒரு ஹோட்டலு, அங்கே தான் நம்ம ரூம் எடுத்திருக்கோம், செக்இன் பண்ணியிருக்கோம் ஒரு 4 நாளைக்கு. ஸோ அந்த ரிசப்ஷன் ஏரியா இப்போ நீங்கள் பார்த்துருந்து இப்படி ரிசப்ஷன் ஏரியா. ஸோ நம்ம இங்கே வந்து புக் பண்ணியிருக்கோம். ஸோ இதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ரூம் என்ட்ரி உள்ளே போகிறதுக்கான வழி ஸ்பேஸ் இதுதான் கொடுத்துருக்காங்க. அதுக்கு முன்னாடி இந்த கோவிலுடைய ஆயிரகால மண்டபத்தில் இருக்கக்கூடிய ஒரு ஃபோட்டோஸ் ரொம்பவே அழகாக இருக்குது. ஸோ பியூட்டிஃபுல்லாக இருக்குது. அதை ரொம்ப அழகாக ஃப்ரேம் பண்ணி பண்ணியிருக்காங்க. அதே போல் ரொம்ப பழங்காலத்தில் இருக்கக்கூடிய நம்மளுடைய இந்தியா மேப். ஸோ இன்னைக்கு புதுசு நிறைய மேப் கொண்டு வந்துட்டாங்க. பட் இது வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப காலத்து பழமை வாய்ந்தது. அதுவும் இல்லாமல் இதுலேயே வந்து பார்த்தீங்கன்னா இந்த எவ்வளோ தூரம் டிஸ்டன்ஸ் எல்லாமே இருக்குது அப்படின்றது இது கிளீனாக இதில் தெரியுது. ஸோ இதுவுமே சூப்பராக இருக்குது. இந்த கோவிலுடைய அழகான ஒரு ஃப்ரேம் பண்ணியிருக்காங்க. வந்து நம்ம ரூமை நோக்கி போகலாம். அதுக்கு முன்னாடி இந்த ஹோட்டலில் நான் ஏன் இந்த கோவில் பக்கத்தில் ரூம் போட்டிருக்கேன் அப்படின்றது, கோவில் பக்கத்திலே இருக்கிறது ஒன்று. ரெண்டாவது இந்த ஹோட்டலில் ஒரு ஸ்பெஷல் ஒன்று இருக்குது. அதை நான் கடைசியில் காமிக்கிறேன், வாங்க பார்ப்போம்.
ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா இதுதான் நம்ம வந்து உள்ள என்ட்ரி ஏரியா. நம்ம அப்படியே உள்ளே போனோம்னா நமக்கு வந்து 103 105 நம்ம ரூமு. ஸோ இதுதான் நம்மளுடைய 105ல் நம்ம இன்னைக்கு ரூம் எடுத்திருக்கோம். ஸோ ஓப்பன் பண்ண உடனே அழகாக ஒரு டபுள் காட் பெட்டு. ஸோ நம்ம வந்து ஏசி ரூம் தான் எடுத்திருக்கோம். ஸோ ஏசி வித் ஃபேனோட இருக்கு. ஸோ டியூப் லைட்ஸ், ஹேங்கர், ஒரு ஸ்மால் டிவி, தோ நம்ம திங்ஸ் எல்லாம் வைக்கிறதுக்கான சின்ன ஒரு கபோர்ட் மாதிரி கொடுத்துருக்காங்க. நைஸ். அதே மாதிரி இங்கே ஒரு சின்ன ஒரு நம்ம ஃபோன்ஸ் அதெல்லாம் வச்சுக்கிறதுக்கு டீ கப்லாம் வைக்கிறதுக்கான ஸ்பேஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ இங்கே 2 சோப் கொடுத்துருக்காங்க, ஒரு வாட்டர் பாட்டில் இருக்குது, ஆஷ்ட்ரே யூஸ் பண்ணுறவங்களுக்கு. ஸோ இங்கே வந்து சார்ஜிங் பாயிண்ட்ஸ் எல்லாமே இப்படி இருக்குது. ஸோ இதை முடிச்சுட்டு அப்படியே உள்ள வந்தோம்னா ரெஸ்ட் ரூம் பார்க்கலாம். ரெஸ்ட் ரூம் ஸோ நீட் அண்ட் கிளீனாக இருக்கு. ஷவர், கிரேசர் இல்லைன்னு நினைக்கிறேன். ஸோ அது தாண்டி இங்கே ஒரு இடம் இருக்கு. ஓ, கிரேசர் இங்கே வச்சிருக்காங்க. ஸோ அதுவுமே இருக்கு. நீங்கள் ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிக்கிறதுக்கு இங்கே ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஸோ அதுக்கான ஸ்பேஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணுறேன், இந்த ரூம் காமிச்சிட்டேன். நம்ம அப்படியே மாடி போவோம். மாடியிலேருந்து அந்த நம்ம மீனாட்சி அம்மன் கோபுரம் அவ்வளோ பக்கத்தில் தெரியும். அதே மாதிரி நம்ம ஃப்ரண்ட்ல கீழே அந்த கோபுரத்தையும் உங்களுக்கு காமிக்கிறேன். அந்த ரோடு நம்ம ஹோட்டல் ரோடு மேலேருந்து பார்த்தா எப்படி இருக்குன்றதையும் காமிக்கிறேன். வாங்க பார்க்கலாம். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வந்து பார்த்தீங்கன்னா இங்கே ஹோட்டல் டெம்பிள் வியூ அனெக்ஸில் ரூம் எடுத்திருந்தோம். ஸோ பக்கத்தில் நம்ம மாடிக்கு போயிட்டு இந்த கோவிலுடைய வியூ இந்த பக்கத்துலேயே என்ன இருக்கு அப்படின்னு காமிக்கிறேன். அதே மாதிரி நம்ம ரோட்டு வாசல்லையே, அதாவது இந்த வெஸ்ட் கோபுரம் சொல்லணும் இல்லையா, அந்த கோபுரத்தில் கோபுரத்துலேருந்து 2வது பில்டிங் 3வது பில்டிங் நம்ம ஹோட்டல் இருக்கு. அதையும் நான் கீழே போய் காமிக்கிறேன். ஸோ நம்ம முதல்ல கீழே போயிட்டு ஒரு காஃபி, சூடாக காஃபி சாப்பிட்டுட்டு அம்மனை போயிட்டு மீனாட்சி அம்மனை தரிசனம் பண்ணுவோம். ஏன்னா இன்னைக்கு செவ்வாய்க்கிழமை வேற, எவ்வளோ கூட்டம் இருக்கு அதெல்லாம் நமக்கு எதுவுமே தெரியாது. ஸோ நம்ம போயிட்டு தரிசனம் பண்ணுவோம். இங்கே வந்து மணியனாவும் ரெடி ஆகிட்டாங்க. வேற லெவலில் வந்து அவரும் ரெடியாக இருக்காரு. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வந்து நான் சொல்லியிருந்தேன்ல, நம்ம தங்கியிருக்க ஹோட்டலில் நம்ம மாடிக்கு போனால் இந்த டெம்பிள் வியூ ரொம்பவே அழகாக தெரியும்னு சொல்லிட்டு அதுதான் இப்போ நம்ம மேலே போய் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம ரூம் நம்ம எடுத்துருக்கோம் இல்லையா, அதுலேருந்து இந்த விண்டோவில் கிளாஸ் வச்சுருந்தாங்க, அதுலேருந்து நம்ம பார்க்க முடியும். ஸோ நைஸாக இருக்கா. இப்போ நம்ம அப்படியே மாடிக்கு போகலாம். மாடிக்கு போனால் மணியண்ணா நம்ம அப்படியே மாடிக்கு போகலாம். இங்கிருந்து அந்த ஹோட்டல் வியூ, சாரி இங்கிருந்து இந்த கோவிலோட வியூ பார்க்கலாம். எப்படி இருக்குன்னு பார்ப்போம். வாவ், மொட்டை மாடியே சூப்பரா இருக்கு. வா, அற்புதமா பண்ணிருக்காங்க. தெரியுதா மொட்டை மாடி? ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த ஹோட்டல்ல இருந்து இந்த ரோடை காமிக்கிறேன். நம்ம காலையில் அங்கேருந்து நான் பொறுமையாக பேசினேன். காற்றுல அங்கேருந்து நம்ம இப்படி வந்தோம். ஸோ எல்லா ரோடு போகிறாங்களா? இங்கே பாருங்க கோவில் மீனாட்சி அம்மன். மீனாட்சி அம்மன் கோவில் தெரியுதுங்களா? அந்த பக்கம் சூரிய ஒளி பின்னாடி மறைஞ்சிட்டு இருக்கு. சூரியன், சாரி நம்ம மறைச்சி எடுத்துட்டு இருக்கோம் வீடியோவை, இல்லைன்னா உங்களுக்கு கிளியராக வராது. ஸோ இங்கேருந்து ஒரு அற்புதமான நம்ம வந்து மொட்டை மாடியில் இருக்கோம். இந்த வெஸ்ட் மாட வீதி அதுலேயே வந்து பார்த்தீங்கன்னா மொட்டை மாடிலேருந்து இந்த கோபுரத்தை பார்க்க முடியும். ஸோ வெயில் ஓவராக இருக்கிறத போனால் எப்படி இருக்குன்னு தெரியல, காமிக்கிறாங்க எப்படி இருக்குன்னு பாருங்களேன். பாருங்க, இவ்வளோ பியூட்டிஃபுல்லாக இருக்கு பாருங்க. மேற்கு கோபுரம். ஸோ மேற்கு கோபுரம் டெம்பிள் வியூ தான் நம்ம அந்த ஹோட்டல்ல இருந்தே பார்க்க முடியுது. கீழே பாருங்க மக்கள் நடந்து போறாங்களா, அப்படியே போனா கோவிலா. ஒரு காலையில கோபுரம் தரிசனம் கோடி புண்ணியம் சொல்லுவோம்.
காலையில் கோபுர தரிசனம் கோடி புண்ணியம்னு சொல்லுவாங்க. நம்ம இந்த ஹோட்டல்ல இருந்து மேலே இருந்தே சூப்பராக பார்க்குறோம். இங்கேருந்து ஃபோட்டோஸ் எடுத்தால் சும்மா நறுக்குன்னு இருக்கும். சூரியனுக்கு கொஞ்சம் நாள் டைம் ஆக சூரியன் இந்த பக்கமாக வந்துடும். சாயங்காலம் எடுக்கலாம், செமையாக இருக்கும். ஓகேவா? சரி போகலாம். ஓகே, லெட்ஸ் கோ.